அசுரர்களும் இரண்டு பேர்களும் ஒன்றாக சேர்ந்து குசு குசு என்று பேசுகிறார்கள். ரகசியம் பேசுகிறார்கள். ஆகையினால் அதாவது மனிதனா பூமியிலே பிறந்த அன்னைக்கு ஆடும் பொருள் இருந்து அசையும் பொருள் வரைக்கும் அழிவு என்பது ஒரு நாளைக்கு நிச்சயம் உண்டு. சாகாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவன் சதாசிவனை பார்க்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் கலந்து பேசி அலைகள் சமுத்திரத்தை ஒரு தாலியாகவும் மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாகவும் வாசிக என்ற பாம்பவட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி அதே நாலு பொருளையும் ஒன்றாக சேர்த்து தேவர்கள் தலப்பக்கமும் அசுரர்கள் வாழ்பக்கமும் நின்று கொண்டு அமிர்தம் கிடைக்கிறார்கள். அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது முதலாவது அமிர்தத்தில் அம்மாள் மூதேவி வந்து பிறந்தார். ஆண்டவன் சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார். இரண்டாவது அமிர்தம் கிடையும் பொழுது லட்சுமி வந்து பிறந்தார். லட்சுமியாகப்பட்டவள் என் பெருமாள் மார்பிலே அமர்ந்து கொண்டார். மூன்றாவது அமிர்தம் கிடையும் பொழுது தேவாமிர்த கலசம் பிறந்தது. யார் கையிலே கிடைத்தது? அசுரர் கையிலே கிடைத்தது. தேவர் கையிலே கிடைக்கவில்லை. உடனே இரண்டு பேர்களும் சண்டை போடுறார்கள். எப்படி சண்டை போடுகிறார்கள்? எனக்கு நல்ல உனக்கு இருவரும் போன சண்டை யார் அறிந்தார்? முட்டம் பொறிவிட்ட கடலில் முழுகும் பள்ளி கொண்ட ராமன் அறிந்து புரிந்து ஒரு பொருளுக்காக இரண்டு பேர்கள் சண்டை போடுகிறார்கள். இந்த சண்டையை நாமதான் நிப்பாட்ட வேண்டும் என்று கோபால கண்ணன் வான்கடலை விட்டெழுந்து போன சண்டை நிக்காது. அதனாலே நம்ம அழகாக ஒரு பெண் வேஷம் எடுத்து போக வேண்டும். ஆயந்த கோபால கண்ணன் 16 வயசு பெண்ணாக வடிவம் கொண்டு சுவாமி சில நகைகளை போட்டு வருகிறார். நகைகளை இருந்து வர பாருங்க. அந்த அண்டை கொண்டு சேர்ந்து அவங்க முக பொண்ணு
ஆனந்த கோபால கண்ணன் 16 வயசு பெண்ணாக வடிவம் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் போடக்கூடிய சண்டை பக்கம் சுவாமி வருகிறார். ஆனந்த கோபால கண்ணனை கண்டவுடனே அதாவது பெண் என்றுதான் எண்ணினார்கள், பெருமாள் என்று அறியவில்லை. அந்ததை மங்கை என்றுதான் எண்ணினார்கள், கோபாலன் என்று அறியவில்லை. பெண் என்று மெய்மறந்து தேவர்களும் அசுரர்களும் பெண்ணை பார்த்த வண்ணமாக நிற்கிறார்கள். பார்த்தார் சுவாமி. ஐயா அசுரர்களே, ஐயா தேவர்களே, ஏன் 2 பேரும் சண்டை போடுறீர்கள்? ஒரு பொருளுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அந்த தேவ அமிர்தத்தை என் கையிலே தாருங்கள், பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தருகிறேன் என்று சுவாமி தேவ அமிர்தத்தை கையிலே வாங்கி தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் 2 பந்தியாக அமர வைத்து தேவர் பந்தி பக்கமாக என் பெருமாள் சுவாமி அங்க தேவ அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார். வாரபோது பார்த்தார் அசுரர்கள் ஒரு பக்கமாக பங்கிட்டு போறாளே, போற போக்கு சரியில்லையே என்று அசுரர் கூட்டத்திலிருந்து எழுந்தரித்து தேவர் கூட்டத்தில் போய் 2 பேர் கையேந்தினார்கள். சுவாமி பாராமல் ஆளுக்கு ஒரு கரண்டி தேவாமிர்தத்தை அவர்கள் கையில வைத்து விட்டார். அசுரர்கள் வாங்கினாங்க, தனக்குன்னு வாயில போட்டு 2 பேர்களும் அருந்தி விட்டாங்க. ஏறிட்டு பார்த்தார் சுவாமி 2 பேர்களும் அசுரர்கள். அசுரர் கூட்டத்திலிருந்து எழுந்தரித்து தேவர் கூட்டத்திலே கலந்து தேவாமிர்தம் சாப்பிட்ட மகிமையினாலே 2 பேருக்கும் இப்போ ஒரு பட்டயத்தை சூடுகின்ற. ராக போல கொடுத்தவரும் இல்லை, ஏத போல கெடுத்தவரும் இல்லை என்று சுவாமி வரத்தை கொடுத்தார். பாருமா, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ராகு வந்து உட்கார்ந்துட்டாருன்னா மலமளன்னு அம்மா லட்சுமி வருவா. அந்த 12 வருஷத்துல நம்ம சுதாரிச்சுக்கணும். 12 வருஷம் முடிஞ்சிட்டு அடுத்தால கேது வந்து உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்து விடுவார். ஆமா, அது வரைக்கும் நம்ம சுதாரிச்சுக்கிடணும். எவ்வளவு சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வச்சுக்கணும். கேது வந்துட்டாருன்னா கேட்டுட்டு கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு. 1 மணி நேரத்துல பிடிங்கி கொண்டு போயிருவாரு. ஆகையினாலே சொல்லுவாங்க, இல்லையா கொஞ்சம் சம்பாத்தியம் ஒரு நாள் கண்ணு வரைக்கும் காணாதுல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்வார்கள். உடனே பார்த்தார்கள் அசுரர்கள். எங்க இருந்தோ வந்தாள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் தேவ அமிர்தத்தை கையிலே தாருங்கள் என்றால் தேவர்களுக்கு பங்கிட்டாலே பாதகத்தி துவாதகத்தி கதிர இருக்கிற கம்பர கத்தி பிடிக்கிட்ட மொட்டை அருவா சும்மா விடக்கூடாது என்று சுவாமி எல்லோரும் சுவாமி மீது அசுரர்கள் படையெடுத்து வருகிறார்கள். பார்த்தார் என் பெருமாள் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுக்கும்படி ஆகுகிறார். சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்க எப்படி வருவாங்க, எப்படி வருகின்றது எந்த சுவாமியுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வாரபோது கரகரன்னு வருது. பார்த்தார் சுவாமி சக்கராயத்தை கண்டு அசுரர்கள் எல்லாம் பயந்து பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள். பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார்? கருப்பாசூரனும் மனைவி என்று சொல்லப்பட்ட துன்புமி ராட்சதை ஆண்டு வருகிறார். நாமல் மாண்டு மடிந்து போனார். பின்பதாக இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று ஆண்டவன் பகவான் நினைத்து ராட்சதை தவம் இருக்கிறார். என் பெருமாள் சக்கராயுதம் இறைச்சலிட்டு வருவதை ஏறிட்டு பார்த்தார். கோபால கண்ணனுடைய சக்கரம் அல்லவா? கோபால கண்ணனுக்கு சக்கரம் உண்டு. சக்கரம் எங்க வச்சிருக்காரு? கையில விரல்ல வச்சிருக்காரு. கண்ணனு கிடையாது. கண்ணன் அவதாரத்துல சக்கரம் கிடையாது. அவருக்கு வந்து புல்லாங்குழல். ஆமா போட தானே வந்திருக்கேன் பாரு. ஆமா தானே போட்டாரு.
வந்தாகணும். அதுதானே. ஆமா. ஆகையினாலே ஆமா. அந்த சக்கராயத்தை இரு கரம்பெடுத்து வணங்கினாள். இரு கரம்பெடுத்து வணங்கினாள். பார்த்தது சக்கரமானது. சக்கரமானது. கும்பிட்ட கைக்கு நாமல் தர்க்கமிடக்கூடாது. தர்க்கமிடக்கூடாது. ஏ ராட்சுதை. ஏ ராட்சுதை. இந்த வணங்கின காரணத்தினாலே அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்து விட்டு வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு வாக்கை உரைத்து விட்டு சுவாமியிடமே பழையபடி அந்த சக்கரம் வந்து சுவாமி கையிலே வந்து அமர்ந்தது. அந்த சக்கரத்து மகிமையினாலே அந்த ரத்த கண்ணீர் ராட்சுதை எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்ற அன்று மோதல் மொழி மறந்தா மொழி மாறந்தா மொழி மாறந்தா ஆகிலையால் சூழாகி உடைய வேற தஞ்சம் என்றார். இறையோ முக்கண்ணனே தஞ்சம் என்றார். அவளுக்கு ஐயம் பிரம்மனுக்கு நோம்பு இருந்தார். யாருக்கு? ஆமா, பிரம்மதேவனுக்கு. அதுதான் ஐயன் பிரம்மனுக்கு. ஆமா. ஆறாவது மாசையிலே அங்கம் எல்லாம் தங்க நீரோ. ஏழாவது மாசையிலே அவளுக்கு இடைச்சேல நகண்டிடுவோம். எட்டாவது மாசையிலே அவள் கட்டம் பண்ண விட்டு தும்பாள். ஒன்பதாவது மாசையிலே அவளுக்கு ஓலை போல சுண்டிடுவாள். மாதம் பத்தாச்சு பூர்ண கருப்பமுற்றார். அம்மாவுக்கு வைத்தவரி ஆரம்பமாகுது. ஆமா, லேசா அப்பதான் வலிக்கு வயிறு வலி வருது. ஆமா, நல்ல இடுப்பு குறுக்கு நமட்டுது வயிறு வலிக்கு. ஆமா, அதே அந்த ராட்சுதை அடிபடியாக வயிறு நொந்து அம்மையர்கள் குலவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க. மங்கையர்கள் குலவை போட மாநிலமெல்லாம் நடுநடுங்க. அடிபடியாக வயிறுகள் நொந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆமா, பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒப்பாட நீக்கி குழந்தையை கையில் எடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை போட்டு கோழிமார்கள் குழந்தையை கொண்டு வந்து ராட்சுதை கையிலே கொடுத்தார்கள். அந்த அம்மா குழந்தையை கையில வாங்கி என்ன செய்கிறார்கள்?
அந்த குழந்தையை கையில எடுத்து அழகாக சப்பரமஞ்ச தொட்டில உண்டு பண்ணி எம்மா தொட்டில் செய்யணும்னா யாரு செய்யணும்? தொட்டில் செய்யணும்னா தொட்டில் பெத்தவதான் தொட்டில் கட்டணும். பெத்தவதான் தொட்டில் கட்டணும். ஆமா எம்மா அது இப்ப. ஆமா அந்த காலத்துல அரமண காரியம். ஆமா மலையை சிலையா வகிரக்கூடிய ஆமா விஸ்வகர்மாவை வரவழைத்து அழகான சப்பரமஞ்ச தொட்டில் உண்டு பண்ணி அந்த சப்பரமஞ்ச தொட்டிலே குழந்தைய போட்டு ஆமா தாராட்டி சீராட்டி தாயமிருதம் பால் ஊட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்துமியால் வளர்த்து வருகிறார். வளர்த்து வரும்போது அந்த பாலகனுக்கு 17வது நாள் என்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி வரும் தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவருக்கு வல்லரக்கன் என்று பெயரை கொடுத்து மகனாகப்பட்ட வல்லரக்கனை கண்ணீராச்சுதை எப்படி வளர்த்து வாராய்? எப்படி வளர்த்து வருகின்ற ஒரு நல்ல வயதாச்சு யாருக்கு? மகன் அரக்கனுக்கு. இப்ப நம்மளும் குழந்தை பத்தி வச்சிருக்கோமே. ஆமா. ஒரு அரணகை கூட வாங்க வழி இல்லாம. ஆகையினால் அந்த மகனாகப்பட்ட அரக்கனுக்கு ஒரு வயதிலேயே ஊந்து விளையாடுவான். 2 வயதிலே இளந்தரித்து ஓடுவான். 3 வயதிலே முடியறைக்கு காது குத்தி கடுக்கும் விட்டாள். கைக்கு தங்க வளையல் காலம் மிஞ்சி பொன்னாரை கல்கரடும் மோதிரமா மேல்மூடிகு பொன்னாரை விடுகடுக்கும் மோதிரமா. கடுக்கம்னு சொல்றோம்லவா? ஆமா. கடுக்கம்னா எப்படி இருக்கும்? சாயந்தரம் மக்கள் தெரியும். எம்மா கடுக்கம் தெரியுமா? கடுக்கம் ஒத்தக்கல்லு இருக்கு. ஒத்தக்கல்லு. ஆமா. ஒத்தக்கல்லுல அதை அரும்பு வச்சிருக்கோம். ஆமா. அதான் காலம் மிஞ்சி பொன்னாரை கல்கரடு மோதிரமா மேல்முருகு பொன்னாரை விடுகடுக்க மோதிரமா. அதாவது கடுக்கம் காத்துக்கு. ஆமா. மோதிரம் விரலுக்கு. அது 2 சேர்ந்து சரி. அப்படி அரக்கனுக்கு நகைகளை போட்டு அது வளர்த்து வருகிறார். 4 வயதிலே நல்ல மொழி பேசிடுவான். நல்ல மொழியில் பேசிடுவான். வயதோ 5 வயது. 5 வயதான அரக்கனுக்கு அந்த அரக்கனாகப்பட்டவன் வயது 5 வயதான ஆம்பளை பிள்ளை எங்கம்மா அனுப்பணும்? 5 வயசாச்சுன்னா ஆம்பளை பிள்ளைய பள்ளிக்கூடம் சேர்க்கணும். ஐய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று ரத்தக்கண்ணீர் ராட்சுதையால் விளையாட்டு பிள்ளைகளுக்கு இங்க படிக்க வைத்தோம். விளையாட்டு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டு ஒழுங்காக கல்வி கற்க மாட்டான். ஆகையினாலே சொந்தத்துக்கு ஒரு வாத்தியாரை வரவழைத்து அரண்மனையிலே தங்க வைத்து நம்ம மகன் அரக்கனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வாத்தியாரை வரவழைக்கிறார். ராட்சுதை வாத்தியாரை எப்படி வரவழைக்க பாருங்க. எப்படி வரவழைக்கின்றார்? அருமையா வாத்தியாரே
சொல்லி கொடுக்க வாத்தியாரை அந்த அம்மா அழைத்தார்கள். உடனே வாத்தியார் நினைக்கின்றார், அதாவது ஆமா மன்னர் இல்லாத நேரத்தில் மகாராணி நாமளே அழைக்கிறார்களே, போனாலும் குற்றம், ஆமா போட்டாலும் குற்றம். சரி, சென்று வருவோம். ஏன்னா மன்னர் ஆட்சி. ஆமா, அப்ப நம்ம போகாம இருக்க முடியுமா? முடியாது. உடனே வாத்தியார் ஆமா பாதாள உலகம் வருகின்றார். எப்படி வருவாருங்க? எப்படி வருகின்றார்? நல்ல பெருநாடையா ஓடியே வாராதியார். அரசே, தாங்கள் என்ன வரவழைத்த காரணம் என்ன? என்னை எதற்காக வரவழைத்தீர்கள்? பாத்தியாரே, என்ன? என் மகனாகப்பட்ட அரக்கனுக்கு ஆமா தாங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய மகனாகப்பட்ட வல்லரக்கனை தாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், படிக்க வைக்கணுமா? ஆமா. ஆகையினாலே ஆமா, அப்ப நினைச்சாரு வாத்தியார் நம்ம ஊரு பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து 1ஆம் தேதி கையெழுத்து போட்டு மாத்த சம்பளம் வாங்குதோட, ஆமா, அரக்கன் ஒருவனுக்கே நாம கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு படிக்க சொல்லி கொடுத்து ஏகப்பட்ட பொன்பொருளை வெகுமதியாக வாங்கி கொள்ளலாம். என்று வாத்தியார் ஆனந்த சந்தோஷம் கொண்டு அம்மா, உங்கள் மகன் அரக்கனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்கிறேன். ஆமா, ஆனால் படிக்க வேண்டுமானால் ஏடு சேர்க்க வேண்டும். அந்த காலத்துல போற ஏட்டு படிப்பு, ஆமா, அந்த காலம் நோட்டு படிப்பு. உடனே ஏடு சேர்க்க வேண்டும் என்று அந்த வாத்தியார் அங்க இருந்து எங்க வாரார் பாருங்க, அங்கம்மா வருகின்றார். ஓலை வெட்டி கொண்ட ஏடு சேர்க்க வேண்டும் என்று நாட்டை விட்டு மனம் வருகின்றார். வாரார் பாருங்க, எப்படி வருகின்றார்? வண்ணங்க அந்த கற்பகப்பூ மரம்னா என்ன மரம்மா? கற்பகப்பூ மரம் அப்படின்னு சொன்னா அதாவது பனை மரம், பனைமரம். ஆமா, அந்த பனைமரத்தை பனை மரத்திலே வண்டரித்த குருத்து ஓலை என்ன மத்த ஓலை வெட்டினா, ஆமா, அது சாதனை எழுதும் போது அந்த ஓலை வந்து விளைஞ்சிருக்கும். ஆமா, கத்தி பிடிச்சு எழுதும் போது அந்த ஓலை கிழிஞ்சு போகும். வண்டரித்த ஓலைன்னா அந்த ஈரப்பசை இல்லாம வண்டு அரிச்சிருக்கும். ஆமா, அந்த ஓலை வகுடாப்பு எழுதுவதற்கு நல்லா இருக்கும். அந்த வண்டரித்த ஓலையை வெட்டி அதுல முன்னும் பின்னும் காம்பறிந்து குருத்து ஓலையிலே கொண்டை ஏடு சேர்த்து எழுது கையில ஏடு, ஆமா, வலது கையில எழுத்து
எழுத்தாணி கத்தி. எழுத்தாணி கத்தி. அதாவது ஆமா நீட்னா கத்தி, கத்தி மடக்குனா அது எழுத்தாணி. எழுத்தாணி. ஆனால் ஆமா அந்த ஓலை யார்கிட்ட இருக்கு? முதல்ல யாருகிட்ட இருக்கு? எழுத்தாணி கத்தி யார்கிட்ட இருக்கு? திருவள்ளுவர் கையில. அதுக்கு முன்னால யார்கிட்ட இருந்துச்சு? சித்திரபுத்திரர் கையில. சித்திரபுத்திரர் கையில. ஆமா சித்திரபுத்திரன் நயினார் கையில. நயினார் கையில. இரண்டாவது திருவள்ளுவர் கையில. ஆமா மூன்றாவது பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் கையில. அந்த வாத்தியார் கையில இருக்கு. இருக்கு. சரி. குருத்து ஓலையிலே கொண்ட ஏடு சேர்த்து பாதாள உலகத்திலே அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று வாத்தியார் அங்கிருந்து எப்படி வாராரு பாருங்க. எப்படி ஓடி